அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1 மாத சம்பளம் கட். சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஜனவரி மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி பள்ளிகளுக்கு செல்லாமல் போராடியதால் நடவடிக்கை. தீயில் எரிந்தது விவசாயி மட்டுமல்ல, இபிஎஸ் கண்டனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 70 வயது விவசாயி ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்களால் வழிமறிக்கப்பட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொடூரமாக எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளது. தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு அனைத்தும் தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் பண்ருட்டி அருகே முந்திரி விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவத்தில் அவரது மருமகளை கைது செய்தது காவல்துறை. கணவர் இறந்த நிலையில் வேறொருவருடன் பழக்கம் ஏற்பட்டதை மாமனார் கண்டித்ததால் ஆத்திரத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக தகவல். மதுரை வடக்கு தொகுதியை கேட்போம். திமுகவிடம் மதுரை வடக்கு தொகுதியை கேட்போம். மதுரை வடக்கு தொகுதியை கேட்டுப் பெற கார்கேவிடம் வலியுறுத்தியுள்ளேன். காங்கிரஸ்காரர்கள் வந்தே மாதரம் ஜெய் என மட்டும் சொல்வோம் என நினைக்கிறீர்களா? காங்கிரஸை மதுரை வடக்கு திமுக எம்எல்ஏ தளபதி விமர்சித்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேட்டி. போஸ்டர் ஒட்டியது இளைஞர் காங்கிரசார்தான். திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியில் கை சின்னம் என போஸ்டர் ஒட்டியது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள். போஸ்டர் ஒட்டியது யார் என தெரியவில்லை என கூறிய செல்வ பெருந்தகைக்கு மாணிக்கம் தாகூர் பதிலடி. திமுக காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு இல்லை. திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளது. கூட்டணியில் இணையும் புதிய கட்சிகள் குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார். கருத்து கணிப்புகள் வந்தாலும் வராவிட்டாலும் தேர்தல் களம் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளது என்று நெல்லையில் திமுக எம்எல்ஏ கனிமொழி பேட்டி. நியூஸ் தமிழ் நிருபர்கள் மீது தாக்குதல். கரூரில் கனிம வளங்கள் கொள்ளை போவது குறித்து செய்தி சேகரிக்கச் சென்றபோது குண்டர்கள் தாக்கியதில் நியூஸ் தமிழ் நிருபர் கதிரவனுக்கு தலையில் பலத்த காயம், ஒலிப்பதிவாளர் செபாஸ்டியனுக்கு செவித்திறன் பாதிப்பு. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சார்பாக இன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் குழு உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு துறையினர் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார் எம்பி கனிமொழி அவர்கள். இரட்டை இலக்க தொகுதிகள்தான். திருமாவளவன் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில்தான் தொகுதிகளை கேட்போம். அது வழக்கமான ஒன்றுதான். இரட்டை இலக்கை நிபந்தனையாக எப்போதும் முன்வைத்ததில்லை. எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு எங்களுக்குள் பேசி சுமூகமான முறையில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம். இந்த முறையும் இரட்டை இலக்கம் கேட்போம். சூழலுக்கேற்ப முடிவெடுப்போம். விசிக தலைவர் திருமாவளவன். விஜய் ரசிகர்களை மட்டும் நம்புகிறார். விஜய் அவரது ரசிகர்களைத்தான் முழுவதும் நம்புகிறார். நாங்கள் மக்கள் மீதுதான் நம்பிக்கை வைத்துள்ளோம். விஜய் இப்போதுதான் கட்சியை தொடங்கியிருக்கிறார். தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை தவகம் நிரூபிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி. ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழியிலேயே மயங்கி கிடந்தவர்கள். பிராமணர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் என் தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள். அதனால் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை, உடன்பாடும் இல்லை என்று முத்துக்குமார் நினைவு தின கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. சோழ பாண்டிய மன்னர்களை இழிவுபடுத்துவதா? திருமாவளவனுக்கு அண்ணாமலை கண்டனம். முத்துக்குமார் நினைவு தின கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதற்கு சோழ பாண்டிய மன்னர்களை இழிவுபடுத்தி பேசுவதா என்று தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.